அஞ்சுவது யாதொன்றுமில்லை, அஞ்ச வருவதுமில்லை. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் எங்களுடைய நம்பிக்கை, எங்களுடைய இரத்தத்தின் இரத்தமான மாண்புமிகு மரியாதைக்குரிய டாக்டர் எம்ஜிஆர் ஐயா அவருடைய வழியில் அவரை விட ஒரு 10% மக்களிடத்தில் அதிகப்படியான நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும் என்று நான் உழைத்து கொண்டிருக்கின்றேன். மற்றவர்களும் உழைத்து கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய தலைவரை வைத்து இன்னும் எத்தனையோ கட்சிகள் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மீட்டுக்கொள்ள வேண்டும் என்று சுயநலவாதிகளாக நடந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு அரசியல் அமைப்பு என்பது எங்களுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் முன்மாதிரியாக ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து வரக்கூடிய நபர் கூட எங்கேயோ இருக்கின்ற கடக்கோடியில் இருக்கக்கூடிய தொண்டனை கூட கிளை செயலாளராக கொண்டு வந்து முதலமைச்சராக அமர முடியும் என்பதற்குரிய மிகப்பெரிய ஒரு சான்று. நம்மளுடைய புரட்சி தலைவரால் வழிகாட்டப்பட்ட புரட்சி தலைவி அம்மா அவர் ஒரு சாதாரணமான ஒரு பொதுச் செயலாளராக வேலை செய்தவர். இன்றைக்கு எத்தனையோ அவர்களை ஒரு மிகப்பெரிய அளவில் அவரை போன்று வர வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கின்றார்கள். வரவேற்பு தக்கது. ஆனால் எங்களுடைய முழு முயற்சி என்பது எங்களுடைய தலைவனை போல, ஐயாவை போல ஒரு அதிகபட்சமான அவரை விட ஒரு 10% அந்த மக்களிடத்தில் எங்களுடைய நம்பிக்கையை முழுமையான அந்த பணிகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு திரைப்படம் என்பது வேடம் தரித்து நடிக்கின்ற ஒரு நாடக கம்பெனியாக மட்டுமே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு 38 ஆண்டுகள் முடிந்தாலும் எங்களுடைய தலைவரை ஒரு மிகப்பெரிய அளவில் குலதெய்வமாக பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் மக்கள். அவர் அன்றைக்கு வறுமை காரணமாக ஒரு கட்டாயத்தின் பேரில் மட்டுமே சினிமாவுக்கு வந்து அவருடைய அந்த சம்பாதித்த அனைத்தையுமே மக்களுக்காக கொடுத்து சென்றவர். மற்றவர்களைப் போல சுயநலவாதிகளாக இல்லாமல் இன்றைக்கு மக்களுக்கு முன்மாதிரியாக மற்ற தலைவர்களால் கொண்டாடக்கூடிய ஒரு மாமனிதர். என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்பது சினிமாக்காரர்கள் என்றைக்குமே எனக்கு அருவருப்புத்தக்க ஒரு நம்பிக்கையற்ற நபர்களாக மட்டுமே நான் பார்ப்பது. இன்றைக்கு மற்றவர்களுடைய உழைப்பை எடுத்து தன்னுடைய உழைப்பாக விளம்பரப்படுத்தி கொள்ளக்கூடிய நபர்களை என்றைக்குமே என்னுடைய ஒரு மக்களின் சார்பாக நிராகரிக்கக்கூடியது. மக்கள் எளிதாக பேசக்கூடிய நபராக இருக்க வேண்டும். மக்களுடைய அந்த கஷ்ட நஷ்டங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய நபராக இருக்க வேண்டும். மக்களோடு சேர்ந்து இயல்பாக வாழக்கூடிய நபராக இருக்க வேண்டும். ஒரு முன்மாதிரியாக இன்றைக்கும் எங்களுடைய தலைவரை போல இயல்பாக இருக்கக்கூடிய நபர்கள் மட்டுமே அங்கீகரிக்கக்கூடிய தலைவர்கள். வரக்கூடிய நாட்களில், இனி வரக்கூடிய நாட்களில் இந்த அரசியல் அமைப்பு தேர்தல் என்பது ஒரு சாதாரணமான அந்த வாக்குப்பெட்டி வைத்து வாக்கை மக்களிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள அச்சிட்டு வாக்களிக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுத்த வேண்டும். அதே நாட்களில் முழுமையாக அந்த வாக்கை எண்ணுவதற்குரிய அதே தொகுதியில் அமைப்புகள் கொண்டு வர வேண்டும். இன்றைக்கு இந்தியாவையே முழுமையாக ஆள வேண்டும் என்று ஒரு ஆக்கிரமிப்பு பாசிசம் அரசியலாக வந்து கொண்டிருக்கும் மறைமுக நம்முடைய தமிழ்நாட்டினுடைய எதிரியாக இந்த மோடி ஒரு மிகப்பெரிய அளவில் சாதுரியமாக வெஸ்ட் பெங்கால் மற்றும் புதுச்சேரி, தமிழ்நாட்டில் மற்றும் அஸ்ஸாம் போன்ற அனைத்திலுமே மாற்றி வைத்து தன்னுடைய ஆளுமையை டிஜிட்டலைஸ்டு கொள்ளை நடந்து கொண்டிருக்கிறது. இது டிஜிட்டலைஸ் கொள்ளை வாக்குப்பெட்டியில் மட்டுமல்ல, இது ஒவ்வொரு வங்கியிலும் மிகப்பெரிய கொள்ளை நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு மிகப்பெரிய ஒரு திருடனை இன்றைக்கு நாம் பிரதமர் மந்திரியாக அமர்த்தி மக்களுடைய அந்த வாழ்வாதாரத்தை சிறிது சிறிதாக கரையானாக அரைத்து கொண்டிருக்கிறது. இவர்களுக்கு வேண்டியவர்களை முதலமைச்சர் பதவியில் அமர்த்தி ஒரு மிகப்பெரிய அளவில் நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கும் அது தெரியாமல் திராவிட முன்னேற்றக் கழகம் அதனுடைய பினாமி என்று உரிமை கொண்டாடி கொண்டிருக்கிறது. அனைத்துமே வரக்கூடிய நாட்கள் என்பது மக்கள் தீர்மானிக்கட்டும். மக்கள் மட்டுமே நம்மளுடைய நம்பிக்கை, நம்மளுடைய மிகப்பெரிய அவர்கள் மட்டுமே நமக்கு முன்மாதிரியாக. இன்றைக்கும் அவர்களுடைய உழைப்பு, அந்த உழைப்பை வைத்து திருடி கொண்டிருக்கும் எண்ணற்ற கார்ப்பரேட் நிறுவனங்கள் மற்றும் அரசாங்கம் அதை வைத்து அடமானம் வைத்து தன்னுடைய சொத்தாக மாற்றிக்கொண்டிருக்கிறது. மாற்றுவோம்.